நம்ம வந்து ஆண்டவருக்காக வாழலை, ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்யலை அப்படின்னா நம்ம வந்து நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வந்து ஜாஸ்தியாக பயந்துருக்கிறேன். நான் வந்து பயந்துருக்கேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் வசனம் வாசிக்கும் போது யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுதோ அவங்ககிட்ட வந்து ஜாஸ்தியாக கேட்கப்படும். அவன் வந்து அதிகமாக கணக்கு ஒப்பு வைக்கணும். ஸோ கர்த்தருடைய வேதத்தை, திருவசனத்தை எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்ட ஒருத்தன் வந்து தப்பு பண்ணும்போது அவன் வந்து மோர் அக்கௌண்டபிள் தேன் ஆண்டவர் தெரியாதவங்க கிட்ட. ஏன்னா நம்மள வேதம் சொல்லுது, கர்த்தர் வந்து நம்ம வந்து முன்னாடி இருந்த காலங்கள், நம்ம ஆண்டவர் அறிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இருந்த காலங்களை வந்து அந்த டைம்ல நம்ம பண்ண பாவங்களெல்லாம் காணாதவர் போல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஏசப்பாக்குள்ள வந்துட்டோம், நம்ம பரிசுத்தமா வாழ்றதுதான் ஆண்டவருக்கு நம்ம திரும்ப செய்யற அன்பு இல்லையா? ஆனா அதுக்கு வந்து போராட்டம் இருக்குன்னு தான் ஆண்டவரே சொல்றாரு. பட் நம்ம வந்து அதை ஜெயிச்சிடலாம், ஏன்னா ஏசப்பா உலகத்தை ஜெயிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம மோர் அக்கௌண்டபிளாக ஏன் இருக்கணும்? அப்போ நம்ம வந்து வேதத்தை படிக்காமல் ஆண்டவரை பற்றி நம்ம தெரியாமே இருந்துட்டோம் நிறைய விஷயங்கள் அப்படின்னா நம்ம தெரியாமல் தானே பாவம் பண்ணுவோம். ஸோ தெரிஞ்சு பாவம்னு இப்போ வந்து வேதம் வாசிக்க எதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், எதெல்லாம் செய்யக்கூடாது, இது எல்லாமே நம்மளுக்கு தெரியுது. அப்போ அது தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒருவேளை ஆண்டவர் நம்மளோட பாவங்களை மன்னிச்சுப்பாரோ அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து எனக்கு முன்னாடி இருந்திருக்கு. அதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே என்டர் ஆகும்போது ரொம்ப ஒரு பேபி மாதிரி தானே நம்ம இருக்கோம், ஸ்பிரிச்சுவல் பேபிஸ் மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. ஸோ இப்போ நான் அது மாதிரி ஆண்டவர் ஒரு ஆள் எப்படி உலகத்தை ஃபுல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு நான் யோசித்ததெல்லாம் இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன்னா, ஆண்டவர் வந்து ரொம்ப பெரியவர். அவரால் வந்து நம்ம இப்போ ஒரு பில்டிங் பிளாக்ஸ் வச்சு விளாட்றோன்னா நம்மளால் அதை ஃபுல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் ஆண்டவர் வந்து நம்மளை விட ரொம்ப பெரியவர். அவர் நம்மளுக்கு ஈக்குவலாக நம்ம நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி, அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் ஒரு மெச்சூரிட்டி வர்றதுக்கே எனக்கு வந்துட்டு ஆண்டவர் அறிஞ்சு கொண்டு கொஞ்ச நாள் கழிச்சு தான் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்துலேயும் எனக்கு ரொம்ப நாள் எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு, நம்ம அப்படி ஜாஸ்தியாக ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ரொம்ப அக்கௌண்டபிளாக இருக்கணுமோ அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் அதுக்கப்புறமாட்டி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சது, ஏசப்பாவை நான் எதுக்காக பின்பற்றுறேன்? நான் வந்து சும்மா நரகத்துக்கு என்னோட ஆத்மா போயிடக்கூடாது, அந்த ஒரு அதுதான் பந்தய பொருள், அதையே யோசிச்சுட்டே இருக்கணுமா? பட் என்னதான் இதோட ரூட் காஸ் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான், பிகாஸ் ஐ லவ் ஹிம். அவர் வந்து என்னை நேசிச்சிருக்கிறாரு, எனக்காக ஜீவன் கொடுத்துருக்காரு. ஸோ நான் அவரை லவ் பண்ணணும். ஸோ அவருக்கு என்ன தேவை, அவருக்கு பிடிச்சதை நம்ம செய்யணும். இப்போ நம்ம ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க நம்ம கூட இருக்காங்க, நம்மளுக்கு வந்து அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பார்த்து செய்வோம். அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும், அதாவது நம்ம அன்பை வந்து வெளிக்காட்டுவோம். வி ஷல் கிவ், எவ்வளோ நம்மளால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுப்போம் இல்லையா? ஸோ